அங்கே நடந்தது என்ன அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா ஒரு புறமான விவாதமாக எனக்கு தோணுச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் அந்த இடத்துல ஏபிசி ரூல்ஸை பற்றி பேசியிருப்பேன். ஏபிசி அடித்து கொண்டு இருந்த ஒரு விஷயத்தை நம்ம அபாலிஷ் பண்ணிட்டு இனிமேல் ஏபிசி தான் பண்ண போகிறோம். ஏபிசி பண்ணி நம்ம திரும்பவும் கொண்டு போய் அந்த தெருவில் விடணும் அப்படிங்கிறது ஒரு லாங் ப்ராசஸ் தானே. அதே தான் காப்பகங்களும். ஆயிரக்கணக்கான காப்பகங்களை கட்டி எல்லா நாய்களையும் அங்கே போட்டு பராமரிக்கிறதும் இமீடியட் சொல்யூஷன் கிடையாது. இன்றைக்கி நடக்க போகிறது இல்லையே அது. நான் வண்டியில் போகிறப்போ ஒரு குழந்தை நடுவில் வந்துருச்சு. இப்போ அந்த இடத்துல குழந்தைக்கு பதிலாக நாய் நடுவில் வருது. அதுவும் விபத்தா இல்லையான்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் விபத்துன்னு தான் சொல்லுவேன். ஆனால் இது அந்த இடத்துல பதிவே ஆகலை. ஒரு நாயை பிடிச்சிட்டு போய் நீங்கள் வேறு இடத்துல விட்டீங்கன்னா நீங்கள் பிரச்சனையை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். இப்போ எடுத்துகிட்டு போகிற நாய்களை கூட கருத்தடை பண்ணி கொண்டு வந்து கரெக்டாக விடுறாங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. எத்தனையோ நாய்களுக்கு அங்கே குடல் வந்துட்டு வெட்டப்பட்டு வெளியே விழுந்து அந்த தையல் ஒழுங்காக போடாமல். ஒருத்தர் கேட்டதுக்காக நான் சொன்னேன், ஆமாம் நிறைய அனிமல் வெல்ஃபேர் ஆர்கனைசேஷன்ஸ் இதை பண்ணக்கூடியவங்க இருக்காங்க, அதில் மறைக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஆனால் அதில் அந்த முதல்ல இருந்த பாட்டை கட் பண்ணிவிட்டு வெறும் என்ஜிஓஸ் மாதிரி சொல்லிட்டாங்க. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். Holidays-nale அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தெரிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெரிக்கவிடும் காரம் நிறம் சுவை. வணக்கம் ப்ரோ. வணக்கம். 2 நாளாகவே டாக்ஸ் வேணுமா வேண்டாமா, அதுவும் ஸ்ட்ரே டாக்ஸ் அப்படின்ற ஒரு விவாதம் தான் இணையம் முழுக்கவும் வைரல் ஆகிட்டு இருக்கு. இது கடந்த 2 மாசமான்னு சொன்னால் இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் நீயா நானா வந்த பிறகு இந்த 2 நாளாக இன்னும் வைரலாக போய்கிட்டு இருக்கு. என்ன நடந்துச்சு ஆக்சுவலி நீயா நானில்? நீங்கள் அதில் ஒரு ஒன் ஆஃப் த பார்ட்டிசிபென்ட்ஸாக இருந்திருக்கீங்க. ஸோ என்ன நடந்துச்சுங்க? எங்களுக்கு வந்த அழைப்பு என்ன அப்படின்னா, இந்த தலைப்பை பற்றி இப்போ நடந்துகிட்ருக்கிற திருநாய் பிரச்சனையை பற்றி பேசுகிறதுக்காக கூப்பிட்ருந்தாங்க. டாக் லவ்வர்னு தான் சொல்லி கால் பண்ணியிருந்தாங்க. நான் வந்துட்டு அந்த தலைப்பு வைக்காதீங்கன்னு ஒரு விண்ணப்பம் வச்சுருந்தேன். ஏன்னா இது பாசமோ நேசமோ கருணையோ சார்ந்த பிரச்சனை கிடையாது, ஒரு சமூக பிரச்சனை, அதை அந்த மாதிரி அணுகலான்னு சொல்லியிருந்தேன். அவங்க தலைப்புமே அது மாதிரி திருநாய்கள் நகரங்களில் இருக்க வேண்டுமா, இல்லை அவங்களுக்கும் நம்மளோட வாழ்கிற உரிமை இருக்கா அப்படிங்கிற அடிப்படையில் வச்சுருந்தாங்க. அங்கே நடந்தது என்ன அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா ஒரு புறமான விவாதமாக எனக்கு தோணுச்சு. ஓகே. ரொம்ப இந்த பக்கத்தில் இருக்கிறவங்க யாருமே இதில் ஈடுபட்டு களப்பணி செய்கிறவங்க கிடையாது. அங்கே வந்திருந்தவங்க எல்லாருமே சாதாரண மனிதர்கள். நாய்க்கு சாப்பாடு வச்சோமா வந்தோமாங்கிறதோட அவங்களோட வேலை முடிஞ்சு போச்சு. எந்த பக்கம் இருக்கவங்க சொல்றீங்க? உங்க சைடு தரப்புல இருந்தவங்களா? ஆமாம், நாய்களுக்கும் உரிமைகள் இருக்கணும், அப்படி இந்த நகரங்களில் வாழ்கிற உரிமை இருக்குங்கிற பக்கத்தில் உட்காந்துருந்தவங்க. நிறைய பேர் இந்த ஃபீல்டில் ரொம்ப இறங்கி பண்ணுறவங்க கிடையாது. ஓகே. இதில் ரொம்ப பெரிய அனுபவசாலிகள் இதில் கிடையாது. இன்னும் கொஞ்சம் அந்த பக்கம் நிறைய பேர் கூப்பிட்டுருக்கலாம். இதை பற்றி பேச தெரிஞ்ச இன்னும் அமைப்புகள்லேருந்து, விலங்கு நல அமைப்புகள்லேருந்து ஆர்வலர்கள், களப்பணியாளர்கள், இவங்களெல்லாம் கூப்பிட்டுருக்கலாம். விலங்குகளை ரெஸ்கியூ பண்ணுறவங்க, அனிமல் ரெஸ்கியூ எத்தனையோ பேர் இருக்காங்க, இவங்களை கூப்பிட்டுருக்கலாம். ஆனால் அந்த இடத்துல கொஞ்சம் தவறுன மாதிரி தெரிஞ்சுது. அதே மாதிரி இந்த பக்கம் இருக்கிறவங்க பேசின நிறைய விஷயங்கள் என்னாலையுமே ஏற்றுக்க முடியல. அதே மாதிரி எதிர்புறத்துலேருந்து ஒரு சின்ன புரிதல் இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த பக்கத்தில் இருக்கிற எல்லாரையுமே நாய்கள் வேணும், நாய் இருக்கணும், நாங்கள் நாய்க்கு சோறு போட்டு தெருவில் வளர்ப்பேன், நீ பொறுத்துக்கோ அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு தவறான புரிதலில் முழு நிகழ்ச்சியுமே போன மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். இதில் ஹோஸ்ட் அவர்களுமே, கோபிநாத் அவர்களுமே ஒரு சின்ன பயசோட இதை அணுகின மாதிரி எனக்கு தோணுச்சு. ஓகே. பட் நாங்கள் பார்த்தது ஒரு 45 மினிட்ஸ், அந்த 50 மினிட்ஸ் வெர்ஷன் தான். 8 மணி நேரத்துலையுமே இதுதான் நடந்துச்சா? 8 மணி நேரமே இதை பற்றி தான் பேசியிருக்கோம். குழந்தைகளை நாய் கடிப்பதை பற்றியும். இல்லை, 8 மணி நேரமே உங்களுக்கு பயாஸ்டாக போகிற மாதிரி தான் இருந்துச்சான்னு கேட்குறேன். எஸ், என்னோட தனிப்பட்ட கருத்து எஸ். ஓகே, அதுதான் காரணங்கள் கேட்குறேன். என்னென்ன காரணங்கள்னால? காரணங்கள் என்னென்னா, எந்த இடத்துலையுமே ஒரு நாய்களின் பார்வை அந்த பக்கம் கருதலை. நாங்கள் சொன்ன தரவுகளையுமே எடுத்து விவாதிக்கவே இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் அந்த இடத்துல ஏபிசி ரூல்ஸை பற்றி பேசியிருப்பேன். அனிமல் பர்த் கண்ட்ரோல் எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருந்திருக்கு, ஏன் வந்துட்டு இன்றைக்கி நம்ம வழிதடறி வந்துட்டோம் அப்படிங்கிறத பற்றி நான் பேசியிருந்தேன். அதுக்கு ஒரு சரியான கால அவகாசம் கொடுத்து அதை விவாதிக்கலன்னு எனக்கு தோணுது. உடனே அடுத்த கொஸ்டினுக்கு போயிட்டாங்க. அது அவ்வளோ முக்கியமான ஒரு தரவு. இன்றைக்கி அதோட சொல்யூஷனே அதுதான் அப்படின்னு நான் பேச வந்த இடத்துல அதுக்கு அந்த அளவுக்கு முக்கியத்துவம் தரலை. ரெண்டாவது, எதிரில் இருக்கிறவங்க சொன்ன தப்பெல்லாம் நாங்கள் பாயிண்ட் அவுட் பண்ணோம், அதெல்லாம் போடலை. அப்படிங்கிற ஒருத்தர் வந்து பேசியிருப்பார், ஒரு 10 செக்ஷன் லைனாக சொல்லுவார், இதில் நாய் அப்படி பண்ணணும்னு போட்டிருக்கு, இப்படி பண்ணணும்னு போட்டிருக்கு, அதில் பாதிக்கு மேலே தப்பு. இதை நான் அந்த இடத்துலையே பாயிண்ட் அவுட் பண்ணி சொன்னேன். அதான் மிக குறிப்பாக BNS 291 ஒரு செக்ஷன் இருக்குது. அவர் என்ன சொல்கிறாரு, 291 படி நாய்கள் யாரையாவது கடிச்சிட்டா சாப்பாடு போட்டவங்க தான் பொறுப்பு அப்படின்னு சொல்கிறாரு. நான் அந்த இடத்துல அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தேன். 291 அப்படி சொல்லவே கிடையாது. BNS 291 என்ன சொல்லுதுன்னா, வீட்டில் வளர்ப்பு நாய்கள் யாரையாவது கடிச்சிட்டா அதுக்கு வளர்க்குறவங்க தான் பொறுப்பு அப்படிங்கிறத மட்டும்தான் சொல்லுது. சாப்பாடு போடுறதை பற்றியோ திருநாய்களை பற்றியோ போடவே கிடையாது. அதே இடத்துல நான் இதை ஃபோனில் எடுத்து காமிச்சேன். ஆனால் இது அந்த ஷோவில் வரவே இல்லை. ஓகே. அப்போ நான் இது பயசன் தான் கருத முடியும். ஓகே. அப்போ இந்த மாதிரி நீங்கள் இப்போ அனிமல் பர்த் கண்ட்ரோலே நான் முழுமையாக பேசியிருந்தேன், அதில் பாதி தான் போட்டிருந்தாங்கன்னு சொல்கிறீங்களா? அதை இங்கே எக்ஸ்பிளைன் பண்ண விரும்புகிறீங்களா? கண்டிப்பாக.
முக்கியமான அதில் தரவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை தான் முதலில் 0 ரேபிஸ் அச்சீவ் பண்ண நகரம். 2007லையும் சரி 2010லையும் சரி 2 வாட்டி நம்ம தான் 0 ரேபிஸ் முதல்ல அச்சீவ் பண்ண சிட்டிங்கிற டிக்ளரேஷன் நம்ம கொடுத்துருக்காங்க. ஆனால் இது அந்த இடத்துல போடலை, அந்த தரவு போடலை. சென்னையோட சேர்த்து ஜெய்ப்பூர், வெஸ்ட் பெங்காலில் கலிம்பாங், திருப்பதி இந்த நகரங்கள்லேயுமே ஏபிசிஆரை நம்ம ஒழுங்காக பண்ணி 0 ரேபிஸ் பண்ணி காட்டியிருக்கோம். நாய் கடிகளையுமே மிக அதிகமாக குறைச்சி காட்டியிருக்கோம். ஆனால் இதை அவங்க போடலை அந்த இடத்துல. ஓகே. சரி, நம்ம ரொம்ப ஃப்ளாட்டாக இந்த சப்ஜெக்டுள்ள போகிறதுக்கு முன்னாடி புரிதலோடு போயிடலாம்னு நினைக்கிறேன். கவர்மெண்ட் தரப்புலேருந்து இப்போ சென்னை கார்ப்பரேஷனாக இருக்கட்டும், இல்லை கவர்மெண்ட் தரப்புலேருந்து என்ன மாதிரியான மெஷர்ஸை மேற்கொள்வோம்னு சொல்லியிருக்காங்க இந்த ஸ்ட்ரே டாக்ஸ் குறித்த இந்த இஷ்யூவில்? இந்த தீர்ப்புக்கு அப்புறம் அந்த கருத்தடையை இன்னும் தீவிரமாக பண்ணுவோம் அப்படிங்கிறது பொதுவாக எல்லா இடங்கள்லையுமே வரப்பட்டு டெல்லியில் நடந்த அந்த ஒரு இஷ்யூவை கோட் பண்ணி தான் சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு வேர்டிக் கொடுத்துருக்காங்க. அதுவுமே வந்து முதல்ல ஷெல்டர்ஸில் வைக்கணும் ஸ்ட்ரே டாக்ஸ் அப்படின்ற மாதிரி. அண்ட் அதன் பிறகு அது வந்து நிறைய ப்ரொட்டஸ்ட்டுக்கு பிறகு அதை மறுபடியும் பரிசீலனை பண்ணி இன்றைக்கி வந்து திரும்பவும் கொண்டு போய் பர்த் கண்ட்ரோல்லாம் பண்ணி ஆன்டி ரேபீஸ்லாம் போட்டு அதுக்கப்புறமா எடுத்துகிட்டு வந்து அந்த இடத்துலேயே விட்டுறலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதன் பிறகு என்ன நடந்துச்சு, தமிழக அரசு என்ன மாதிரியான மெஷர்ஸ் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க, அங்கேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். இதுக்கப்புறமா நான் ஸ்பெசிஃபிக்காக அந்த மாதிரி கொடுத்தது நான் படிக்காத ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்ல முடியாது. அதனால் நான் அப்படி எதுவும் இது வரைக்கும் படிக்கலை, கேட்கல. அதுக்கப்புறம் ஒரு அறிக்கையாக வந்த மாதிரி நாங்கள் இப்படி பண்ண போகிறோன்னு சொன்ன மாதிரி நான் எதுவுமே கேட்கல. ஆனால் அது இந்தியா முழுக்க பொருந்த போகிற ஒரு விஷயம்தான். திரும்பி நம்ம அதே அனிமல் பர்த் கண்ட்ரோலுக்கு தான் வரோம். இதை நடைமுறையில் ஒழுங்காக பண்ணுங்க அப்படின்னு. அதனால் 100 காப்பகங்கள் அமைக்கிறதுக்கு பதிலாக, நகரத்துக்கு 100, 1000 காப்பகங்கள் அமைக்கிறதுக்கு பதிலாக இன்னும் நம்ம அனிமல் பர்த் கண்ட்ரோல் சென்டர்ஸ் அதிகமாக வச்சு இதை தீவிரமாக பண்ணலாம். இன்னிலேருந்து பண்ண ஆரம்பித்தா கூட மிக விரைவில் நம்ம வந்துட்டு இதை கண்டிப்பாக சால்வ் பண்ணலாம். ஓகே. ஸோ அனிமல் பர்த் கண்ட்ரோல் அப்படிங்கிறது பாசிபிளா? ஏன்னா இப்போ நீனான சூழல் நம்ம பார்க்கும்போது எல்லாருமே வந்து இமிடியேட் தீர்வு தான் கேட்டுட்டு இருந்தாங்க. அப்படி அந்த இமிடியேட் தீர்வு அப்படின்னா அனிமல் பர்த் கண்ட்ரோல் நம்ம ஒவ்வொரு டாகையும் பிடிச்சு எல்லாத்துக்குமே ஏபிசி பண்ணி நம்ம திரும்பவும் கொண்டு போய் அந்த தெருவில் விடணும் அப்படிங்கிறது ஒரு லாங் ப்ராசஸ் தானே. லாங் டேர்மாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். நம்ம இமிடியேட் ரெஸ்பான்ஸுக்கு நம்ம எப்படி நம்ம இது பண்ண முடியும்? அதே தான் காப்பகங்களும். ஆயிரக்கணக்கான காப்பகங்களை கட்டி எல்லா நாய்களையும் அங்கே போட்டு பராமரிக்கிறதும் இமீடியட் சொல்யூஷன் கிடையாது. இன்றைக்கி நடக்க போகிறது இல்லையே. அது எல்லாத்துக்குமே ஒரு கால அவகாசம்னு ஒன்று இருக்குது. இந்த கால அவகாசம் வெறும் மனிதர்களோட பிரச்சனைகளை மட்டும் சார்ந்து இல்லாமல் விலங்குகளோட நலனையும் சார்ந்து இருக்கிறது தான் நமக்கு அறிவியலாகவும் இருக்கணும். அது அறிவியல் பூர்வமாகவும் இருக்கணும். காப்பகங்கள் வேலை செய்யாது, அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் கருத்தடை மட்டும்தான் மிக விரைவான சொல்யூஷன் நம்மகிட்ட இருக்கிறதுலையே. இமீடியட்னு ஒன்று என்கிட்ட கிடையாது, ஃபாஸ்டஸ்ட் தான் இருக்குது. ஓகே. ஸோ வேறு என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு முரணாக இருந்துச்சுன்னு நினைக்கிறீங்க நீயா நானால என்ன அப்படின்னா, நிறைய கருத்துக்களை பேசவே விடலை. அதை ஒரு தருகத்தின் வழியாக அணுகாமல் நீ எப்படி இதை கேட்கலாம், நீ கேட்கவே கூடாது, நீ சொல்லவே கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் வந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. இந்த பக்கத்தில் நிறைய பேர் சொல்ல வந்ததை அவங்கள கார்னர் பண்ணி நிறைய இடத்துலன்னு நம்ம ஜென்ரலைஸ் பண்ணாமல் கோட் பண்ணி பேசினா அது இன்னும் ஸ்ட்ராங்கான பாயிண்ட்ஸாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக வெரி ஸ்பெசிஃபிக்காக அவங்க எதிர்த்தரப்பில் ஒருத்தர் ஆட்டோ ஓட்டிகிட்டு போகிறப்ப நடுவில் நாய் வந்து அவங்களுக்கு விபத்து நேர்ந்து இறந்துட்டாங்க, குழந்தை இறந்துட்டாங்கன்னாங்க. 6 வயசு குழந்தை. அந்த நேரத்தில் யாருமே திரும்பி எதுவுமே அதுக்கு பேசலை. எங்களுக்குமே மனசு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னாலையுமே அவர் முகத்தை பார்க்க முடியல. ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்சம் லேட்டாக தான் இந்த மேம் சொல்கிறாங்க. அதே வகையில் எனக்கும் ஒரு குழந்தை நடுவில் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நீங்கள் ஒரு கம்பேரிசனாக கூட பார்க்க வேண்டாம், இதையும் ஒப்பிட வேண்டாம். இது ஒரு தனி வாக்கியமாகவே வச்சுப்போமே. நான் வண்டியில் போகிறப்போ ஒரு குழந்தை நடுவில் வந்துருச்சு, நான் விழுந்துட்டேன், இது விபத்தா இல்லையா என்ன கேட்டால் நான் விபத்தும்பேன். இப்போ அந்த இடத்துல குழந்தைக்கு பதிலாக நாய் நடுவில் வருது, அதுவும் விபத்தா இல்லையான்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் விபத்துன்னு தான் சொல்லுவேன். ஆனால் இது அந்த இடத்துல பதிவே ஆகலை. அவங்க சொன்ன உடனேயே நான் கண்டெம் பண்ணுறேன், நீங்கள் கம்பேரே பண்ணக்கூடாதுன்ட்டாங்க. இதே தான் அந்த நிகழ்ச்சியோட முடிவுலையும் அவங்க சொன்னது, மனிதர்களையும் நாய்களையும் ஒப்பிடும் சமூகத்தில் நாம் இருக்கோமா அப்படிங்கிறது. அது ஏதோ ரொம்ப ஒரு கேவலமான விஷயம் மாதிரி, ஏதோ நம்ம விலங்குகளே கிடையாத மாதிரி பேசிட்டாங்க. அதுக்கு வாதம் பண்ணுறதுக்கான சரியான வாய்ப்புகள் அந்த இடத்துல கொடுக்கப்படலை. பட் நம்ம எல்லாருமே ஒரு வகையில் வந்து பரிணாம வளர்ச்சி அடைந்து தானே வந்திருக்கோம். நம்மளும் விலங்குகளாக தான் இருந்தோம், அதை நான் மறுக்கலை. பரிணாம வளர்ச்சி தான் அடைஞ்சு தானே வந்திருக்கோம் நம்ம எல்லாருமே. இன்றைக்கும் நம்ம விலங்குகள் தான், அதே தான், நம்மளும் விலங்கு தான், அந்த பிற விலங்கும் விலங்கு தான். நாங்கள் யாருமே நாய்களுக்கு, கோழிகளுக்கு, பன்றிகளுக்கெல்லாம் ஆதார் கார்டு கொடுங்க, ஓட்டுரிமை கொடுங்கன்னு கேட்கல. அடிப்படையாக ஒரு அறம் சார்ந்த கருத்தியல் அவங்களையும் கருத்தில் கொண்டு பண்ணணும், அவங்க நலனையும் கருத்தில் கொண்டு உரிமைகளையும் கருத்தில் கொண்டு பண்ணணும். ஒரு மனிதனுக்கு செய்யக்கூடாத ஒரு விஷயத்த விலங்குகளுக்கும் செய்யக்கூடாது. இல்லை, நீங்கள் அந்த ஒரு 6 வயசு குழந்தை அதை கோட் பண்ணதுனால நான் சொல்கிறேன். அவர் சொல்லிட்டு இதையும் சொல்கிறாரு, நாங்கள் வந்து நாய்களை கொன்னுடுங்கன்னு சொல்லலை, இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துருச்சு, நடக்காமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தான் அவர் சொன்னார். கண்டிப்பாக அதுதான் அனிமல் பர்த் கண்ட்ரோல். காப்பகங்கள் எடுத்துகிட்டு போய் விடுறோம் அப்படின்னா நீங்கள் ஒரே நேரத்தில் 6 கோடி நாய் பிடிக்க முடியாது.
கொஞ்சம் கொஞ்சமாக தானே பிடிப்போம். இந்த கொஞ்சம் நாய்களை பிடிச்சி நீங்கள் கொண்டு போய் வச்சுட்டு மீதி நாய்களை எடுக்கிறதுக்குள்ளேயே வேறு நாய்கள் அந்த இடத்துக்கு வந்துடும். அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்மக்கிட்ட கிடையாது, அதுக்கான வசதிகள் நம்மக்கிட்ட கிடையாது. ரெண்டாவது, அதை நான் காப்பகம்னே சொல்ல மாட்டேன், கான்சன்ட்ரேஷன் கேம்ப்னு தான் சொல்லுவேன். ஓகே. ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான விலங்குகளை ஒரு இடத்துல கொண்டு போய் அடைச்சிங்க அப்படின்னா எத்தனை நோய்கள் அந்த இடத்துல வரும். நான் ஒரு அனிமல் ஷெல்டரில் ஒர்க் பண்ணுறேன். ப்ளூ கிராஸ் ஆஃப் இந்தியாவோட ஹியூமன் எஜுகேஷன் ஆஃபீஸர் நான். நாங்கள் 600 நாய் 700 நாய் வச்சுருக்கோம். அதுலேயே நாங்கள் ஆரோக்கியமான நாய்களை யாராவது கொண்டு வந்து விடுறேன்னு வந்தால் நாங்கள் வேண்டான்ருவோம். ஏன் அப்படின்னா உள்ளே இருக்கிற நோய்கள் அந்த நாயை பாதிச்சிடும். ஒரு சின்ன அடின்னு வர நாய் கூட உள்ளே வந்து நோய் வந்து இறந்து போயிடும். எல்லா நோய்க்கும் நமக்கு தடுப்பூசி கிடையாது. அந்த மாதிரி காரணங்கள் நிறைய இருக்குது. ஸோ அதுதான் எப்படி வந்து தொடர்ந்து நாய்கள் வேணும், தெருவுக்குள்ளேயே இருக்கணும் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்களோ, அந்த மாதிரி இங்கே பாதிப்புகளும் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு எதுனா இருக்காங்க. அப்போ அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படிங்கிறது போது நம்ம ஏபிசியை சொல்கிறோம். பட் இவங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. எனக்கு பாதிப்பு இருந்துகிட்டே இருக்குது, வேண்டாம் அப்படின்னு சொல்லும் போது எதனால் அஃபெண்ட் ஆகுறீங்க தொடர்ந்து நீங்கள்? ஏன்னா இந்த இடத்துல சரியான நபரை நம்ம கை காட்டலை அப்படின்னு நினைக்கிறேன். இதை யாரை நம்ம அக்கௌண்டபிளாக ஹோல்ட் பண்ணணும்? இத்தனை நாள் 25 வருஷம் அந்த ஏபிசி ரூல்ஸுங்கிறது வகுக்கப்பட்டு 24 வருஷம் கழித்து நமக்கு இந்த பிரச்சனை இன்றைக்கும் இருக்குது அப்படின்னா 24 வருஷம் இந்த சட்டம் சரியாக கைப்பிடிக்கப்படலை இல்லையா? ஓகே. அனிமல் பர்த் கண்ட்ரோல் ரூல்ஸை யாருமே ஒழுங்காக கைப்பிடிக்கப்படலை. அதை பற்றின ஒரு அடிப்படை விழிப்புணர்வு கிடையாது. பிரச்சனை இவ்வளோ பெருசு. அதோட சொல்யூஷன் ரொம்ப சிம்பிள். ஏபிசின்னு அதுக்கு பேர் வச்சது அவ்வளோ சிம்பிளான ஒரு சொல்யூஷன் அது அப்படிங்கிறதுனால தான். ஆனால் அதை இன்னைக்கு யாருமே புரிஞ்சிக்கல. அதில் ஏற்றுக்கிறதுல என்ன பிரச்சனைங்கிறதா எனக்கும் அந்த கேள்வி இருக்குது. ஓகே. இல்லை, ஒரு லேமனாவே நான் கேட்குறேனே, இப்போ நீங்கள் அந்த ஷோலேயே சொல்லியிருந்தீங்க ஏபிசி அப்படின்ற ஒரு விஷயம் பண்ணால் மட்டும்தான் அதுக்கு ஒரு தீர்வு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஊழல் நடக்குது. நிறைய பேர் வந்து இந்த மாதிரி என்ஜிஓஸ் நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட இதை ஒரு ஊழலாக பண்ணுறவங்க இருக்காங்க, ஃபேக்கா அப்படின்ற மாதிரியும் நீங்கள் சொன்னீங்க. அந்த ஒரு போர்வையில் எல்லாரையும் என்ன சொல்லல. கட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, நான் முதல்ல சொன்னது அரசாங்கம், கார்ப்பரேஷன், முனிசிபாலிட்டிஸ், பஞ்சாயத்து, இவங்க அதை பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்டாக ஒருத்தர் கேட்டதுக்காக நான் சொன்னேன், ஆமாம் நிறைய அனிமல் வெல்ஃபேர் ஆர்கனைசேஷன்ஸ் இதை பண்ணக்கூடியவங்க இருக்காங்க, அதில் மறைக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஆனால் அதில் அந்த முதல்ல இருந்த பார்ட்டை கட் பண்ணிவிட்டு வெறும் என்ஜிஓஸ் மாதிரி சொல்லிட்டாங்க. ஏபிசி ரூல்ஸ் என்ன சொல்லுதுன்னா, லோக்கல் பாடியோட பொறுப்பு இது. நீங்கள் ஒரு கார்ப்பரேஷனில் இருந்தீங்கன்னா, ஒரு மாநகராட்சியில் இருக்கீங்கன்னா அது அவங்களோட பொறுப்பு. நீங்கள் ஒரு முனிசிபாலிட்டியில் நகராட்சியில் இருந்தீங்கன்னா அவங்களோட பொறுப்பு. பஞ்சாயத்தில் இருந்தீங்கன்னா அவங்களோட பொறுப்பு. அவங்க என்ன பண்ணலாம், அவங்களோட சேர்ந்து வேலை செய்கிறதுக்கு விலங்கு நல அமைப்புகளை எடுத்துக்கலாம். இவங்க பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு அதுக்கு ஒரு அப்ரூவல் கொடுத்து நீங்களும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இது கடைசியில் பார்த்தீங்கன்னா 2 பேருமே சேர்ந்து பண்ண வேண்டிய விஷயம். மக்களும் பண்ணணும், விலங்கு நல அமைப்புகளும் பண்ணணும், அரசாங்கமும் பண்ணணும். ஆனால் இது எப்பயுமே ஒருத்தர் மேலே மட்டும் அந்த பால் போய் விழுது. யார் மேலே, எந்த ஒருத்தர் மேலே போய் இந்த ஷோ பொறுத்த வரைக்கும் இந்த விலங்கு நல அமைப்புகள் தான் இதை பண்ணிட்டாங்க, அரசாங்கத்துக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. ஏபிசி ரூல்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டியது யார்? இந்தியா முழுக்க அரசாங்கம் தானே. இல்லை, அதுதான் ரொம்ப பயாஸ்டாக போச்சு அப்படின்னு சொல்லும்போது, இங்கே பாதிக்கப்பட்டிருக்கோம் நாங்கள் அப்படின்னு சொல்லும்போது அது நியாயமாக தானே பார்க்கப்படுது அந்த தரப்புல. நான் மறுக்கவே இல்லைங்க. நானும் உண்மையில சொல்ல போனால் அந்த பக்கம் உட்கார வேண்டியவன் தான். ஓகே. நானும் தெருக்களில் நாய்கள் இருக்கக்கூடாது, இல்லை மிக குறைவாக இருக்கணும் அப்படின்னு நம்புறவன் தான். 1 நாய் 2 நாய் தெருவில் இருந்தால் உண்மையில என்னை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. எதிரில் ஒருத்தர் சொல்லியிருப்பார், அவர் சொல்லியிருப்பார், பேக் டெண்டன்சி தான் பிரச்சனை, 10 நாய் 15 நாய் இருக்கிறப்ப தான் பிரச்சனை, எனக்குமே 2 நாய் பிரச்சனை இல்லைன்னு தான் சொல்லியிருப்பார். அதை நான் ஏற்றுக்கிறேன். இப்போ அந்த 15 நாய் எப்படி அந்த இடத்துக்கு வந்தது? நம்ம அனிமல் பர்த் கண்ட்ரோல் ஒழுங்காக பண்ணாததுனால தானே. ஓகே. ஓகே. அப்போ அந்த அந்த ஒரு லாபி சொன்னீங்களா, அந்த ஊழல், அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா விரிவா? இந்த ஊழலில் என்னென்னா, நம்ம அதுக்காக ஒதுக்கப்படுற எந்த ஒரு நிதியுமே அந்த நாய்களுக்கு போய் சேரப்படலை அப்படின்னு தான் நினைக்கிறோம். அந்த நாய்களை பிடிச்சி 1650 ரூபா ஒரு நாய்க்காக ஒதுக்கியிருக்காங்க சென்னையை பொறுத்த வரைக்கும். ஆனால் இந்த அமௌண்ட்டு ஃபுல்லாக அந்த நாய்களுக்கு பயன்படுத்துகிற விதம் எங்களுக்கு தெரியல. ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா கூட அந்த நாய்களை பிடிச்சிட்டு போய் வேறு இடத்துல விடுறது, இதெல்லாமே நெகட்டிவ் ரிசல்ட்ஸ். ஒரு நாயை பிடிச்சிட்டு போய் நீங்கள் வேறு இடத்துல விட்டிங்கன்னா நீங்கள் பிரச்சனையை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். இந்த மாதிரி பண்ணுறாங்க, அடித்து கொள்வது, எதெல்லாம் வேலை செய்யாதோ, சட்டத்துக்கு விரோதமாக இருக்கோ, இதை மட்டும்தான் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்போ எடுத்துகிட்டு போகிற நாய்களை கூட கருத்தடை பண்ணி கொண்டு வந்து கரெக்டாக விடுறாங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. எத்தனையோ நாய்களுக்கு அங்கே குடல் வந்துட்டு வெட்டப்பட்டு வெளியே விழுந்து அந்த தையல் ஒழுங்காக போடாமல், ஏன் சில நாய்களுக்கு பண்ணுறதே கிடையாது, காதில் இந்த நாட்ச் பண்ணுவாங்க ஒரு சின்ன கட்டு, அது பண்ணியிருந்தால் கருத்தடை பண்ணியாச்சுன்னு அர்த்தம். அதுவே நிறைய நாய்களுக்கு பண்ணியிருந்தாலும் கருத்தடை பண்ணப்படுறதில்லை, வெறும் ஈரை மட்டும் நாட்ச் பண்ணிட்டு விட்டுறாங்க. அப்படின்னா எனக்கு அந்த இடத்துல என்ன தோணுதுன்னா, இந்த நாய்க்காக ஒதுக்கப்பட்ட 1650 ரூபாயில் நீங்கள் அதுக்கு முழுக்க செலவு பண்ணாமல், அதை பார்த்துக்கிற செலவு, சாப்பாடு செலவு, அறுவை சிகிச்சை பண்ணுற செலவெல்லாம் பண்ணாமல் பிடிச்சிட்டு போய் காதை மட்டும் கட் பண்ணிட்டு விட்டீங்க, மீதி எடுத்துட்டீங்கன்னு தான் எனக்கு தோணும். ஓகே. ஸோ அப்போனா ரோட்டில் ஸ்ட்ரே டாக்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதே ஒரு லாபின்ற வாதமும் வைக்கப்படுது இல்லையா? இது வந்து நியானாலில் வந்துச்சான்னு நாங்கள் பார்த்த எபிசோடில் இல்லை, அண்ட் அன்கட் வெர்ஷனில் இது இருந்துச்சானும் தெரியல. தனிப்பட்ட ரீதியாக பார்க்கும்போதே எல்லாருமே இப்படியான ஒரு கருத்தை
வைக்கிறாங்கல்ல. ஸ்ட்ரே டாக்ஸ் அங்கே இருக்கணும் அப்படிங்கிறதுனால அதற்கான பராமரிப்பு, வேக்சினேஷன், ஏபிசிக்கான அந்த ப்ராசஸ், இது எல்லாத்துக்குமே சேர்த்து ஒரு நாய்க்கு இவ்வளோ செலவு பண்ணும், அதற்கான மெடிக்கல் கம்பெனி ரன் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஊழல் போய்கிட்டே இருக்கு அப்படின்ற வாதமும் வைக்கப்படுதில்ல. அதை ஏற்கிறீங்களா நீங்க? இதை பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஓகே. ஆனால் அப்போ நம்ம அவங்கள தானே பிடிக்கணும், ஏன் நாய்கள் அதுக்காக தண்டிக்கிறோம்? இவங்களை பற்றி அதுதான் நான் சொல்கிறேன், அக்கௌண்டபிள் பீப்புளை நம்ம விட்டுறோம். அதை விட்டு நாய்களுக்கு மட்டும்தான் நம்ம திரும்பி நாய்கள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் காப்பகத்தில் அடைங்கன்னா நாய்களாக செத்து தான் போகும். அப்போ இன்னைக்கு நாய்கள் தானே பிரச்சனை. அந்த நாய்களை கட்டுப்படுத்துறதுக்கு நம்மக்கிட்ட ஒரு தீர்வு இருக்குது. அந்த தீர்வை நம்ம ஒழுங்காக செயல்படுத்தலை. அப்போ செயல்படுத்தாதவங்க மேலே என்ன ஆக்ஷன் இங்கே எடுக்கப்பட்டுச்சு? அதுதான் வந்து அந்த இடத்துல கோபி சார் திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருந்தாரு. அப்போ என்ன சொல்யூஷன் இருக்கு சொல்லுங்க. நான் அதுக்கு யாருமே ப்ராப்பராக பேசினது. நான் ஏபிசி பற்றி அவ்வளோ பேசினதுக்கு அப்புறமா அவர் திரும்பி ஃபர்ஸ்ட்லேருந்து என்ன சொல்யூஷன் தான் வராரு. ஏபிசியில் உங்களுக்கு என்ன பிரச்சனையாக தெரியுது? ஏன் இது நடைமுறையில் இல்லைன்னு நினைக்கிறீங்க? இல்லை, எனக்கு அதை பற்றி ஐடியா இல்லை. நான் உங்ககிட்ட கேட்குறேன், நீங்கள் அனிமல் அதுதான் கண்டிப்பாக. இதில் என்னன்னா அனிமல் பர்த் கண்ட்ரோல் நம்ம ப்ரூவ் பண்ணி காட்டியிருக்கோம். 1996 வரைக்கும் விலங்குகளை அடித்து கொண்டுட்டு இருந்தாங்க. 100 வருஷத்துக்கு மேலே, 1860லேருந்து இவ்வளோ வருஷம் 100 வருஷத்துக்கு மேலே நாய்களை கொத்தா அடித்து தான் கொண்டாங்க. ரேபிஸை குறைக்கணும், நாய்கள் எண்ணிக்கையை குறைக்கணும்னு. ஆனால் இது வேலை செய்யலை. அது வேலை செய்யலைங்கிற பட்சத்தில் வந்தது தான் இந்த அனிமல் பர்த் கண்ட்ரோல். இந்தியா தான் முதல்ல தெருவிலங்குகளுக்கு அனிமல் பர்த் கண்ட்ரோல் பண்ண நாடு. சென்னை மாநகராட்சி தான் முதல்ல இதோட பலனை பார்த்து நாம் இனிமேல் விலங்குகளை நாய்களை கொல்வது கிடையாது, அதுக்கு பதிலாக நாய்களை கருத்தடை பண்ணி அதே இடத்துல விட போகிறோம், ஏன்னா இது வேலை செய்யுது, அறிவியல் பூர்வமாக இருக்குது அப்படிங்கிறதுனால பண்ணுறாங்க. இதை பார்த்து முழு இந்தியாவுமே அதை மாற்றி கொண்டு வராங்க. அனிமல் வெல்ஃபேர் போர்ட் ஆஃப் இந்தியாவோட சஜஷனை ஏற்று இந்திய அரசாங்கம் ஏபிசி ரூல்ஸ்னு ஒன்று வகுக்கிறாங்க, பில் பாஸ் பண்ணுறாங்க. இனிமேல் நாய்களை கொல்வது கிடையாது, கருத்தடை பண்ணி அதே இடத்துல தான் விடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை ஏற்கனவே வேலை செஞ்சது நம்ம காட்டின ஒரு விஷயம். ஓகே. அப்போ ஏன் இதை வந்துட்டு நம்ம சரியான வகையில் செய்யலை? ஏன் இதை சரியான வகையில் செய்யலைங்கிறதுக்கு ஒரு ஆகச்சிறந்த உதாரணம் என்ன அப்படின்னா, ஏபிசி ரூல்ஸில் இந்த நாய்களை பிடிக்கிறாங்கல்ல, பிடிக்கிறப்ப அதை சுற்றி விழிப்புணர்வு பண்ணணும்னு ஒரு சட்டம் இருக்குது. பதாகைகள் வைக்கணும், மக்கள்கிட்ட பேசலாம், இந்த நாய்களை நாங்கள் இதுக்காக தான் பிடிக்கிறோம், இதுக்காக கொண்டு வந்து விட்டுறணும்னு சின்ன பதாகைகளாவது ஒரு போஸ்டராவது ஒட்டணும் அப்படின்னு போட்டிருக்கு. இது வரைக்கும் அப்படி ஒன்று நடந்ததே கிடையாது. பிடிக்கிற இடத்துலையுமே ஏதோ பிடிச்சிட்டு போகிறோம், முடிஞ்ச அளவுக்கு யாருக்குமே தெரியாமல் பிடிக்கணுன்ற மாதிரி தான் அது இருக்குது. ஏன் அந்த விழிப்புணர்வை நம்ம கொண்டு வரல? ஒரு அடிப்படை கல்வியில் இதை சொல்லி தரலாம். நாய்கிட்ட இப்படி பழகுன்னு சொல்லக்கூட தேவையில்லை. அனிமல் பர்த் கண்ட்ரோல் தான் இதுக்கான சொல்யூஷன் கூட நான் எங்கேயுமே படித்ததில்லை. உண்மையாக சொன்னால் நான் இந்த ப்ளூ கிராஸில் சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும். ஓகே. ஒரு விலங்கு நல ஆர்வலராக இருந்தே நாய்களெல்லாம் சின்ன வயசுல நிறைய காப்பாற்றுவேன், விலங்கு உரிமைகளுக்காக நிறைய பேசியிருக்கேன். 8 வருஷமாக நான் அது பண்ணிகிட்டே தான் இருக்கேன். ஆனால் அனிமல் பர்த் கண்ட்ரோல்னால் இதுதான், இது பின்னாடி இப்படி ஒரு தரவு இருக்குது அப்படிங்கிறது எனக்கு ப்ளூ கிராஸ் சேர்ந்து தான் தெரியும். ஓகே. இது ஒரு சமூகத்துக்கு, அப்போ ஒரு சாமானிய மனிதனுக்கு இது போய் சேர்றதுக்கு என்ன வழி இருக்குது? ஒரு அவேர்னஸே இல்லைன்னு நான் சொல்லுவேன். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். Holidays-nale அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தெரிக்கவிடும் காரம், நிறம், சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள், தெறிக்க விடும் காரம், நிறம், சுவை.